Hello friends, welcome back to my channel How to Cook Tamil. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது எக் பன். ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப ஃபேமஸான பன் இது. சீனி சம்பல் செய்யறதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து நீங்க ஹாட் டாக் கூட இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இதை எப்படி வீட்ல சுலபமா செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வைக்க போறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போடுறேன். அது கூட 1 டீஸ்பூன் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன். அதுக்கு அடுத்து வந்து 1/4 கப் மிதமான சூடான தண்ணி விட போறேன். நல்ல சூடாகவும் இருக்கக்கூடாது, கூலாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஆக்டிவேட் ஆக மூடி வச்சுக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற டைமுக்கு மற்ற ப்ரிப்பரேஷன் எல்லாம் செய்யும். 2 கப் மா போடுறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். நீங்கள் இப்படி அமர்த்தினீங்கன்னா நல்லா அமரணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா நல்லது. அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போடுறேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு. அடுத்து வந்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி விட போறேன். பீட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு விடுங்க. அந்த 1 டேபிள் ஸ்பூன் முட்டை கொஞ்சம் தேவைப்படும். இப்போ வந்து ஈஸ்ட்டை பார்க்கலாம். நல்லா பபிள்ஸோட வந்திருக்குது. இந்த மாதிரி நல்ல பபிள்ஸோட வரணும். அப்படி வராட்டி ஆக்டிவேட் ஆகலை ஈஸ்ட். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன் கையால். முதல்ல தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதோடைய மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி நீங்கள் விடைக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குழைக்கணும். ஒரே அடியாக விட்டு குழைக்கக்கூடாது. நிறைய தண்ணியாக வந்துட்டுதானா பிறகு நீங்கள் மா போட வேண்டி வரும். அப்படி வந்ததுன்னா சரியாக வராது உங்களுக்கு பன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி குழைக்கணும். நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் குழைக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு இப்படி இந்த மாதிரி குழைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துட்டுது. இன்னும் கூட கொஞ்சம் குழைக்க போகிறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல எலாஸ்டிக் மாதிரி நல்லா வரணும். மற்றது இது இந்த மா வந்து நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா சாஃப்டாக ஆக்கணும் மாவை. இந்த மாதிரி நல்லா குழைச்சி விடணும். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டி கொண்டிருக்கிறேன். என்னென்னா நீங்கள் செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அமர்த்தினீங்கன்னா இந்த மாதிரி அமர்ந்து மேலே வரும்மா. இப்போ மா வந்து ரெடி ஆயிட்டுது. இது 2 கப் மாவுக்கு உங்களுக்கு 4 பன் கிடைக்கும். 4 பிரியுங்க. உங்களுக்கு தேவையான ஒரே அளவில் பன் கிடைக்கணுமெண்டா அளந்து போடலாம். நீங்கள் நான் இப்போ அளந்து போட போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரே அளவில் பன் கிடைக்கும். கிட்டத்தட்டவா ஒரே அளவு கிடைச்சா சரி காணும் உங்களுக்கு. இதை கண்டெல்லாம் 4 பிரித்து விடுவோம். இப்போ 0வில் விட்டுட்டு அளக்க போகிறேன். இதில் வந்து 123 கிராம் வந்துருக்குது. கிட்டத்தட்ட இதே அளவுக்கு வந்தால் காணும். அதே அளவு தான் வரணுமென்ட்டு இல்லை. இது வந்து 124 வந்துருக்குது. அடுத்து வந்து இவ்வளோ உருண்டையே நல்லா உருண்டையாக போகிறேன். அதுக்கு வந்து கையில் கொஞ்சம் மா போடுங்க. இதை எப்படி செய்கிறேன்ற நான் உங்களுக்கு காட்டுறேன். மேல் பக்கமாக கொஞ்சமாக இப்படி இந்த மாதிரி விரியுங்க. விரிச்சிங்கன்னா மேல் பக்கமாக உருண்டையாக வந்துடும். அதுக்கு பிறகு பின்பக்கம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக வந்துடும். இந்த மா வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒட்டி கொண்டு தான் இருக்கும் கையில். நீங்கள் அதுக்கு வந்து மா யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய மா யூஸ் பண்ணக்கூடாது. கையில் எடுத்து மா வந்து நல்ல மொய்ஸ்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நல்லா உருண்டையாக வந்துட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய போகிறேன். இன்னும் இருக்கா உங்களுக்கு எப்படி செய்கிறன்றதை காட்டுறேன். அப்படியே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. எந்த கஷ்டமும் இல்லை. இப்படி செய்துட்டு உங்களுக்கு முக்கியம் மாத்தான். மா வந்து நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டான பன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பின்பக்கமாக சேர்த்துட்டு திருப்ப வந்து உருண்டையாக்கி விட போகிறேன். உங்களுக்கு கையில் ஒட்டிச்சதுன்னா கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக்குங்க.
அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். மாவில வந்து எந்த வடிவும் இருக்கக்கூடாது. அப்படி வெடிப்பு இருந்ததுன்னா உங்களோட மாவு வந்து நல்லா ஹார்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கணும்மா. நீங்கள் செய்யக்கலையே உங்களுக்கு தெரியும். அது கையில் நீங்கள் டச் பண்ணி செய்யக்கலையே நல்ல சாஃப்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ தேவைப்போ நான் குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு உண்டால மூடி புளிக்க வைக்க போகிறேன். இப்போ 2 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா உருண்டையும் டபுள் சைஸில் வந்திருக்கும் இந்த மாதிரி. இதை இப்போ நாங்கள் தட்டி பண்ணாக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். முதல் நீங்கள் கீழே போட்டில் வந்து மா கொஞ்சம் போடுங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நிறைய மா போடக்கூடாது. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும் அளவாக மாவு எடுத்து போடுங்க. இப்போ வந்து ரொட்டி தட்டுற மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து நடுவில் அமர்த்தக்கூடாது. சைடில் மட்டும் விரிச்சு நல்லா வட்டமாக்கணும் இந்த மாதிரி. இதை இப்போ மேல் பக்கமாக முக்கோணமாக மடித்து விட போகிறேன். அரைவாசிக்கு மடித்து விட்டுட்டு மேல் பக்கத்துலேருந்து உருண்டை ஆகிக்கொண்டு பெற போகிறேன். இப்படியே வந்து உள்ளுக்குள்ளே விட்டு இப்படியே 2 கையாலையும் சேர்த்து நீங்கள் செய்யணும். நான் வீடியோவுக்கு தெரியறதுக்காக ஒரு கையால் செய்திருக்கிறேன். இப்படி இந்த மாதிரி செய்துட்டு திருப்ப இந்த மாதிரி உருட்டி விடுங்க. உருட்டினீங்கன்னா எல்லாம் அப்படியே ஒட்டிடும். அதை கையில் எடுத்து வந்து இந்த இதை வந்து நல்லா ஒட்டி விடணும். அது நீங்கள் ஈஸியாகவே ஒட்டிடலாம். நல்லா ஒட்டுற தன்மையோடான் இருக்குமா வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் ஒட்டி விடுங்க. ஒட்டினீங்கன்னா இந்த வெடிப்பும் இல்லாமல் பன் வரும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஹார்ட் வேணும் இப்படி வந்திருக்குண்டு. அந்த மாதிரி ஒட்டிட்டு திருப்ப இன்னொருக்கா உருட்டி விட்டா பன் மா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ஷேப்ல நீங்க செய்தீங்கன்னா காணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நீங்கள் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் வச்சுட்டு வையுங்க. அடுத்து வந்து மிச்சம் 3ஐயும் இப்போ செய்ய போகிறேன். இப்போ அடுத்ததை வந்து கொஞ்சம் ஸ்பீட் மோடில் வச்சுட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி தட்டையாகிட்டு மேல் பக்கமாக முக்கோணமாக மடியுங்கோ. மடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே விட்டு உருண்டையாக்க வேண்டியான். இந்த மாதிரி உருட்டிட்டு மூடி விடணும். இந்த இதை மூடிட்டு திருப்ப உருட்டிட்டு பார்த்தா ரெடி ஆயிரும் உங்களோட பன். இப்போ அவ்வளவுதான். இதே மாதிரி மிச்ச 2ஐயும் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ எல்லா பன்னுக்கும் மா செய்து முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து முதல் நான் முட்டை மா குலைக்கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டை எடுத்து வச்சிருந்தேன். நான் அந்த முட்டை இதைய இதுக்கு மேலே நல்லா பூசி விடலாம். எல்லாத்துக்கும் பூசி விட போனேன். இந்த மாதிரி பூசினீங்கன்னா பன் வந்து பேக் ஆகி வரைக்கும் நல்லா ஷைனிங்கோட வரும் உங்களுக்கு. உங்களுக்கு முட்டை யூஸ் பண்ண விருப்பம் இல்லையாண்டா பட்டரை மெல்ட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி விடலாம். இதை நான் இப்போ மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 1 ஹவருக்கு புளிக்க வைக்க போகிறேன். இப்போ 1 ஹவருக்கு புளிக்க வச்ச பண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா பொங்கி வந்துருக்குது. இதை இப்போ அவங்கள 175 செல்சியஸில் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ண போகிறேன். அவ்வளவுதான். இப்போ எல்லா பண்ணும் பேக் ஆகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கலரோட வந்துருக்குது. நல்லா கோல்டன் கலராக வரைக்கும் பேக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஷைனிங்கோட வந்துருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணிட்டு பூசி விடுங்க. பட்டர் ஏன் போடுறோம்னா மேற்பகுதி கொஞ்சம் நல்ல சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பட்டர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் இப்போ கிட்டவா காட்டுறேன் க்ளோஸ் அப்பில். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வெடிப்புமே இருக்காது. நல்லா கடையில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும். இப்போ நான் இந்த பண்ணை வச்சு நான் இப்போ சீனி சம்பல் பன் செய்ய போகிறேன். ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான பன் இது. இந்த மாதிரி நடுவால கட் பண்ணிட்டு அதுக்குள்ள சீனி சம்பல் வைக்க போறேன். இந்த உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டா வந்திருக்குது பன். இதுக்குள்ள இப்போ சீனி சம்பலை வைக்கிறேன். இந்த சீனி சம்பல் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு தெரியணுமாண்டா வேற ஒரு பிரிம்பார் வீடியோ போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதில் போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி சாம்பல் போடுங்க. இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டணும் அப்படி வந்திருக்கு சாஃப்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. இந்த ஒன்னோட இந்த சீனி சாம்பல் சாப்பிடக்குள்ள நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்களோட விட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி வந்தோடனே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு உள்ளுக்குள்ள. இந்த பண்ணை வச்சு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட போறீங்கன்னா இதை டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஓகே, இதை நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம். உங்களுக்கு உடனுக்குடனே இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.